2024 பட்ஜெட் வந்து சாதாரண மக்களுக்கான பட்ஜெட்டா இல்லை பணக்காரங்களுக்கான பட்ஜெட்டான்னு தெரியல. டூ வீலர் வாங்குறதுக்கு 28% ஜிஎஸ்டி, ஆனால் பெரிய ஹெலிகாப்டர் வாங்குறதுக்கு 5% ஜிஎஸ்டி. திருப்பி நாடாளுமன்றத்தில் பவர்ஃபுல்லான ஒரு பேச்சு நடந்திருக்கு. டாக்டர் அமர் கோலே வந்து ராஜ்யசபாவில் எம்பியாக இருக்கார். அவரோட தொகுதி வந்து மகாராஷ்டிராவில் ஷிரூர். இவர் வந்து நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியோட டெப்யூட்டி லீடராகவும் இருக்கார். ஸோ இவரோட ஒரு வெறித்தனமான ஒரு பேச்சு தான் வந்து அவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே வந்து நியாயமான ஒரு கேள்வி. இவரோட கேள்விகள் ராஜ்யசபாவில் என்னெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே வந்து பட்டினி குறிப்பிட்ட பட்டியலில் வந்து இந்தியாவோட இடம் வந்து 111வது இடம். ஓவரால் வந்து 125 கண்ட்ரி இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் வந்து இல்லைனா நம்ம இந்தியாவில் தான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்கள் வந்து நிறைய இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேற லிஸ்ட் இருக்குது. சரி, அது மட்டும் இல்லை, இப்போ புதுசாக வந்து பட்ஜெட்டு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, டூ வீலர் வாங்குறதுக்கு வந்து 28% வந்து ஜிஎஸ்டி வந்து கேட்குறாங்க. ஆனால் ஒரு பெரிய விவசாயி அவங்களுக்கு வந்து ஒரு ஹெலிகாப்டர் வாங்குறதுக்கு வெறும் 5% ஜிஎஸ்டி. இது என்ன நியாயம்? நீங்களே சொல்லுங்கள். மத்திய கவர்மெண்ட் சொல்லலாம், நாங்கள் வந்து பெரிய விவசாயிகளை வளர்த்துறதுக்காக தான் இந்த ஒரு திட்டம் எடுத்துகிட்டு வந்தோம். சின்ன சின்ன விவசாயம் பண்ணுறாங்க நடுத்தர மக்கள், சாதாரண மக்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? 28% ஜிஎஸ்டி கொடுத்து வாங்கணுமா வண்டி? சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டம் யாருக்கு பயன்படுதோ இல்லையோ, பணக்காரங்களுக்கு நல்லா பயன்படும். அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய வண்டிகள்லாம் வாங்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுலலாம் வந்து ஜிஎஸ்டி கம்மியாக தானே இருக்குது. அவ்வளோ பெரிய ஹெலிகாப்டர் வாங்குறதுக்கே வந்து 5% ஜிஎஸ்டி தான் வந்து போடுறாங்க. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் தண்ணி பாட்டிலே வந்து 20 ரூபா தான். ஆனால் விவசாயிகள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து உழைக்கிறாங்க. அவங்க வந்து பால் விற்கிறதுக்கு வந்து 22 ரூபா தான் நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு, விவசாயிகளோட பாலை வந்து கவர்மெண்ட் வாங்குறது ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு வாங்குறாங்க. ஆனால் தண்ணி பாட்டில் கூட அதை விட ஜாஸ்தியாக தான் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். பிஜேபியோட ஒவ்வொரு மீட்டிங்லேயும் வந்து நாங்கள் விவசாயிகளுக்காக தான் இருக்கோம், விவசாயிகளை டெவலப் பண்ணுறதுக்காக நாங்கள் நிறைய திட்டம் எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து நீங்கள் பிளான் பண்ண திட்டம். பிஜேபி கவர்மெண்ட் எப்போவுமே சொல்லுவாங்க நம்ம நாடு வந்து மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து நேபாளம், அதே மாதிரி ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த கண்ட்ரிலாம் வந்து கம்பேர் பண்ணும்போது நாம் வந்து இன்னும் பின்னாடி தான் இருக்கோம். அந்தளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பாஜக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம கேட்டால் நம்மளுக்கு தான் பிரச்சனை. வீட்டில் வந்து ரைடு வரும், அதுக்கப்புறம் கேஸ் வரும், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும். அதனால யாருமே வந்து இதெல்லாம் பேசாமல் அப்படியே போயிட்டுருக்காங்க. இவ்வளோ நாளாக இல்லைனா கடந்த 10 வருஷமாக இந்த பிஜேபி சர்க்கார் வந்து ஒரு கரெக்டான ஆப்போசிஷன் பார்ட்டி இல்லாமல் வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து தோணுதோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி டீம் இருக்குது. இவங்க வந்து ஒவ்வொருத்தராக வந்து கேட்குற கேள்விக்கு கண்டிப்பாக வந்து பாஜக அரசு வந்து பதில் சொல்லணும், பதில் சொல்லியே ஆகணும். இனிமேலாவது பிஜேபி அரசு வந்து மக்களுடைய நலனுக்காக யோசித்து நல்ல திட்டங்களை எடுத்துகிட்டு வரணும். சரி மக்கள், ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.